வணக்கம். நம்ம என்னதான் 24/7 பார்த்துட்டு இருந்தாலும், அதுலயும் அவங்க என்ன காட்டணும்னு நெனைக்கிறாங்களோ, அத தான் காட்டுறாங்க. எல்லாத்தையுமே காட்டிர்றது கிடையாது அப்படிங்கிறது, நேத்து 24/7 பார்த்துருந்தீங்கன்னா, சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அத பத்தி தான் பேசப் போறோம். சோஷியல் மீடியால நீங்க ரொம்ப நல்லா ஆக்டிவா இருந்தீங்க. பிக் பாஸ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. உள்ளார உள்ள ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும், இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கும். அதாவது கண்டஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. கண்டஸ்டன்ட்டோட காதலருக்கும், இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அப்படின்னா, யார் யாருன்னா ஃபேட்மேன் ரவீந்தருக்கும், இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவோட காதலரான விஷ்ணுவுக்கும் ஒரு பெரிய கோல்டு வார் போயிட்டுருக்கு. ஃபைட் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வெளியில் உள்ள நம்மளுக்கு தெரியும். ஆனால் உள்ளார உள்ள சௌந்தர்யாவுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. ஏன்னா சௌந்தர்யா விஷ்ணு அந்த அன்னைக்கு நம்மளுக்கு எல்லா கிளிப்பிங்ஸும் காட்டினாங்க. 24/7 பார்த்தாங்க. அதில் ஒரு இடத்துல கூட ரவீந்திரை பற்றி பேசவே இல்லை. ஆனால் நேற்று அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா லிட்ரலி வந்து ரவீந்திரன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி பாருங்கள், முடிஞ்சதை பண்ணுங்கள், எத்தனை பேர் ஆளை வேணாலும் பிரைன் வாஷ் பண்ணுங்கள், என்னெல்லாம் அசைக்கவே முடியாது, நான் நின்று விளாடுவேன், நீங்கள் தான் வெளில போயிட்டீங்க, உங்களோட ஆட்டம்லாம் இனிமேல் வேலைக்காகாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிறையா பேசியிருப்பாங்க. ஆனால் இவருக்கும் விஷ்ணுக்கும் ரவீந்தருக்கும் நடந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் நடந்த பிரச்சனை தான். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அவங்க 2 பேருக்கும் கோல்டு வார் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு மாதத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு 2 பேரும் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் போகிறாங்க. அங்கே நடக்கிற ஒரு விஷயம் வந்து பின்னாடியே அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்லேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃபேன் வார் மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து ரவீந்திரோட ஒய்ஃப் கால் பண்ணி ஓட்டிங்லாம் கேட்டிருப்பார் போல இருக்குது, சௌந்தர்யா ஓட் போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர் வந்து அதை வெளிப்படையாக அதை வந்து போட்டு உடச்சி விட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபைட்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீனா நானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ரவீந்தர் ஒரு பக்கம் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் தன்னோட காதலிக்கு சௌந்தர்யாவுக்கு அப்போலேருந்து டே ஒன்னே தான் வேலை பார்த்துட்ருக்கார். நான் சொல்கிறேன்ல, அந்த பிஆர் அதுக்கப்புறம் அந்த பிஆர் பார்ட்ஸ் வேலை பண்ணுறது எல்லாமே விஷ்ணு தான். அவர் இருக்கும்போதே அவர் சீசன்லேயே பண்ணேன்னாரு. ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணலை. இப்பயும் ட்ரை பண்ணுறாரு எப்படியோ. ஆனால் காதலியை 2வது இடத்துக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அன்லெஸ் சௌந்தர்யா வந்து பொட்டி எடுக்காமல் பொட்டி எடுக்கலைன்னா பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் உள்ளார உள்ள சௌந்தர்யாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? அந்த கிளிப்பிங்ஸும் நம்மளுக்கு காட்டலை, ஆனால் சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு எல்லா விஷயமும் காட்டுறதில்ல, ஆனால் உள்ளார இது மாதிரிலாம் நடக்குது. போய் பார்ப்போம். ரவீந்தர் வந்து ஒரு வெறியோடு தான் போகிறாரு. ஏதாச்சும் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைலேருந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe, hard in, but I found it, homie, been cracked.